வெல்கம் டு kethana.vlogs. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பிரான்ஸ் வச்சு சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போறோங்க. பிரான்ஸ் வச்சு தொக்கு பண்ணுவாங்க, கிரேவி பண்ணுவாங்க, அவ்வளோ எங்க பிரியாணி கூட பண்ணுவாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு டிஃபரெண்டா ஹரியாலி பிரான்ஸ் பண்ண போறோம். இந்த ஹரியாலி பிரான்ஸ் ஈஸியா சூப்பர் டேஸ்டியா இருக்குங்க. இது பண்றதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. பிரான்ஸ் 1/2 kg, புதினா 1 கப் எடுத்துக்கோங்க, கொத்தமல்லியும் 1 கப் எடுத்துக்கோங்க, தயிர் 1/4 கப் போதும், பச்சை மிளகாய் 3 எடுத்துக்கோங்க, உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணா இன்னும் ஜாஸ்தி போட்டுக்கோங்க, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் போதும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேத்த அளவு. இப்போ இது எப்படி பண்றதுன்னு ப்ரொசீஜர் பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் புதினா போட்டுக்கோங்க, 1 கப் கொத்தமல்லி போட்டுக்கோங்க, 3 பச்சை மிளகாய் கட் பண்ணது போட்டுக்கோங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க, உப்பு தேவைக்கேத்த அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. இப்போ இதுலயே 1/4 கப் தயிர் ஊத்திக்கோங்க. தயிர் ஊத்தி மறுபடியும் நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட் 1/2 kg பிரான்ஸ்ல ஊத்திக்கோங்க. இப்போ இந்த பிரான்ஸ் இந்த பேஸ்ட் போட்டு நல்லா மேரினேட் பண்ணுங்க. இந்த பிரான்ஸ்க்கு இந்த பேஸ்ட் நல்லா கோட் ஆகணும், அந்த மாதிரி மேரினேட் பண்ணிக்கோங்க. இப்போ இத மூடி போட்டு ஃப்ரீசர்ல ஒரு 15 நிமிஷம் வச்சிடலாம். ஸ்டவ் மேல ஒரு pan வச்சுக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா எண்ணெய்க்கு பதிலா பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச பிரான்ஸ் இதுல போட்டுக்கலாம். பிரான்ஸ் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பிரான்ஸ் நல்லா குக் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு பாருங்க. எண்ணெய் எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இது சிம்லயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது மீடியம் இல்லனா ஹைல வச்சீங்கன்னா மசாலா தீஞ்சி போக வாய்ப்பு இருக்கு. அதனால சிம்லயே வச்சு குக் பண்ணிட்டு இருங்க. மசாலா கொஞ்சம் கிட்ட வந்துருச்சு பாருங்க. நல்லா குக் ஆயிட்டு இருக்கு. இது நல்லா வதக்கிட்டு இருங்க. நீங்க எடுத்திருக்க பிரான்ஸ் பொறுத்து தான் டைமிங்ஸ். நீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான பிரான்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலயே முடிஞ்சிடும். ஐஸ் பிரான்ஸ் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். இது நல்லா வதக்கிட்டே இருங்க. இது மூடி போட்டு வைக்க வேண்டாம். மூடி போட்டீங்கன்னா அந்த தண்ணி அதுல விழும். அப்புறம் பிரான்ஸ் ரொம்ப கொச கொசன்னு ஆயிடும். அதனால வேண்டாம். இப்ப பாருங்க நல்லா மசாலா எல்லாம் கிட்ட வந்துடுச்சு பாருங்க. இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகுது, நல்லா ரோஸ்ட் ஆகுது பாருங்க. இது எல்லாமே நீங்க சிம்லயே பண்ணணுங்க. ஃப்ளேம் ஹைல வச்சு பண்ணீங்கன்னா மசாலா எல்லாம் தீஞ்சு போயிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. சோ சிம்ல வச்சு பொறுமையா பண்ணணும், அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பாருங்க மசாலா ஒரு பிரான்க்கும் செப்பரேட்டா எவ்வளவு அழகா கோட் ஆகி பேனுக்கு ஒட்டவே இல்லை, எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. கரெக்டா வந்திருக்கு பாருங்க. இப்போ ஒரு பவுல்ல சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்ம ஹரியாலி பிரான்ஸ் ரெடியா இருக்கு. செம்ம சூப்பரான ஹரியாலி பிரான்ஸ் ரெடி. இது சுட சுட சாப்பாடோட பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளவு அருமையா இருக்குங்க. டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. நான் நிறைய வாட்டி செஞ்சு ரசிச்சு சாப்பிட்டிருக்கேன். என் ஃபேமிலி ஃபுல்க்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.